யார் முடிவு பண்ணணும்? நம்ம வாழ்க்கை எங்க போகணும் யார் முடிவு பண்ணணும்? நான் தான் முடிவு பண்ணணும். அப்போ நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எந்த முடிவுமே எடுக்கல, எந்த இலக்குமே இல்லை, எங்க போன்ற ஒரு எண்ணமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம லைஃப்ல எங்க போறோம்னு கரெக்டுங்களா? அதனாலதான் நான் கிட்ட இவ்வளவு ஆனஸ்டா ஏன் கேட்டேன் அப்படின்னா, ஏன் இவ்வளவு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன்னா, இது வரைக்கும் தெரியலனாலும் பரவாயில்ல, இப்பயாச்சும் உங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் என்ன பண்ணுங்க, வளர்த்துக்கிட்டு அதை கொஞ்சம் முன்னாடி வைங்க. நான் என்னோட பயணம் இதை நோக்கி தான் இருக்கு. பொதுவான ஆசை இருக்கட்டுங்க, பரவாயில்ல, எல்லாருக்குமே கிருபா சார் சொன்ன மாதிரி பொதுவான ஆசை எல்லாருக்குமே இருக்கும். பட் எப்போ? இப்ப நான் இந்த மீட்டிங் வைக்கிறேன், டைமிங் கேட்பீங்க, கரெக்டுங்களா? எப்போ டைமிங் முடிக்கும், ஸ்டார்ட் பண்றது எப்போ, முடிக்கிறது எப்போ கேட்பீங்க. ஒரு ஃபங்க்ஷன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிக்கும், எல்லாமே டேட்டு டைம் எல்லாமே நம்ம கேட்போம். ஒரு ஃபங்க்ஷன் வச்சா கூட என்னைக்கு வச்சிருக்கீங்க, எந்த மாசம் வச்சிருக்கீங்க, எல்லாமே கேட்கறோமா இல்லைங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களுக்கு முடிவு பண்ண பார்த்தீங்களா, இது எப்ப நம்ம பண்ண போறோம், எப்ப நம்ம ஒரு பிராண்டா மாற போறோம், கேள்வி இருக்கா சார்? எப்ப நான் பினான்சியல் ஃப்ரீடம் அடைய போறோம், அது எந்த வருஷம், மாசம் தேவையில்லை, அட்லீஸ்ட் எந்த வருஷம் பிக்ஸ் பண்ணிக்கலாமா? பிக்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பா அது உங்களால சக்சஸ் பண்ண முடியும். பிக்ஸ் பண்ணலன்னு வச்சுக்கலாம், ஏற்கனவே 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் வேலை செஞ்சு என்னோட வாழ்க்கை எப்படி போச்சோ சேம் அதே மாதிரி தான் போகும். ஒத்துக்கிறீங்களா? அப்ப இப்ப நம்ம டிசைட் பண்ணலாமா? என்கிட்ட சொல்ல வேணாம், நீங்க டிசைட் பண்ணுங்க. அடுத்த 5 வருஷத்துலயோ 10 வருஷத்துலயோ என் வாழ்க்கையில் நான் என்னவா மாத்தின யாரும் முடிவு பண்ணணும். அப்ப அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சமாச்சு நீங்க என்ன பண்ணுங்க உங்க லைஃப்ல. இப்போ அலி சார் கூட சொன்னாரு, பினான்சியல் ஃப்ரீடமோட நான் வீடு கட்டணும், நல்லா இருக்கும் அப்படிதானே சொன்னாரு. அப்ப எந்த வருஷத்துல, எத்தனை வருஷத்துல? அடுத்த கேள்வி அதானே சார் வரணும், கரெக்டுங்களா? சொல்லினே போலாம், ஆசை சொல்லினே போலாம், பட் அதுக்கான ஒரு இடத்த நம்ம என்ன பண்ணோம், முன்வைக்கணும். இப்போ பொண்ணு வளர்ந்துகிட்டே இருக்கு, பசங்க வளர்ந்துகிட்டே இருக்காங்க, 4 வயசுல 5 வயசுல என்ன பண்ணணும், ஸ்கூல்ல சேர்க்கணும், உண்மைதானே? இப்போ அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்ல அடுத்தடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், இயக்கிட்டு இருக்கணும். இல்லைன்னா நம்மள யாரோ ஒருத்தர் இயக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வாழ்க்கை தான் நம்மளை இயக்கிட்டு இருக்குமே தவிர, குதிரை தான் நம்ம வாழ்க்கையை இயக்கிட்டு இருக்குமே தவிர நம்ம வாழ்க்கை என்ன பண்ண முடியாது, நம்ம இயக்க முடியாது. அப்போ உங்க குதிரையை நீங்க ஓட்டணுமா, இல்ல உங்க குதிரை உங்களை ஓட்டணுமா? இது வரைக்கும் நம்மளுடைய குதிரை யார் ஓட்டுறது? இது வரைக்கும் யார் ஓட்டிட்டு? நம்ம வாழ்க்கைய குதிரை தான் ஓட்டிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை யார், நம்ம குதிரை யார் ஓட்டணும்? வாழ்க்கை என்ற குதிரையை நாம் ஓட்டணும். தயாருங்களா? அப்போ அதுக்கான வழிவகைகள் இருக்கா, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? நீங்க என்ன பொறுத்தவரையிலும் உங்களோட கனவுக்கு எத்தனை வருஷமா பிக்ஸ் பண்ணுங்க. ஆனா எங்க கூட நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா 2 ல இருந்து 5 வருஷம் போதும். எத்தனை வருஷம்? மேக்சிமம் 5 வருஷம், குறைஞ்சபட்சம் 2 வருஷம் எங்களோட டிராவல் பண்ண போதும். குறைஞ்சபட்சம் இப்போது நீங்க சொன்ன ஆசைகள் எல்லாமே உங்களால் என்ன பண்ண முடியும், உங்க கை கிட்ட வந்து எங்களால சேர்த்துட முடியும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு பார்த்துடலாமா? என்னென்ன மாதிரி இருக்கு, என்னென்ன மாதிரி சாத்தியக்கூறுகள் இருக்கு, அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற சப்ஜெக்டோட நம்ம கடந்து போவோம். நெக்ஸ்ட் இப்போ நமக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, பினான்சியல் ஃப்ரீடம், கரெக்டுங்களா? பணத்துக்கான திறவுகள் எங்க இருக்கு? பணத்துக்கான திறவுகள் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பணத்தை பற்றிய புரிதல் தான். அப்போ பணத்தை நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா அது பின்னாடி தான் நம்ம இவ்வளவு நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த உலகம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. உலகம் எப்படி போயிட்டு இருக்கு, வேகமா போயிட்டு இருக்கா, ஸ்லோவா போயிட்டு இருக்கா? எவ்வளவு வேகம், சொல்லிக்க முடியாத அளவுக்கு 5G மாதிரி, கரெக்டுங்களா? 5G என்ன, நம்ம இப்போ ஒரு 5 செகண்ட் விளம்பரம் பார்க்கறதுக்கு நமக்கு என்ன இல்லை, உண்மை சொன்னா 5 செகண்ட் விளம்பரம் பார்க்கறதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஆனா அந்த வீடியோவை பார்த்து தான் பண்ண போறோம்னு நமக்கே தெரியல, உண்மைதானே? அந்த 5 செகண்ட் முடிகிற வரைக்கும் நம்ம கை வச்சுக்கிறோம். ஆனா அது முடிஞ்ச பிறகு அந்த ஸ்கிப் பண்ணிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் தெரியாத அளவுக்கு நம்ம என்ன பண்றோம், பயங்கர ஃபாஸ்டா இருக்கும். ஆனா அதுக்கு வருமானத்துக்கு தகுந்த வழி நமக்கு இருக்கா, அவ்வளவு வேகமா வருமானம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எஸ். இன்னைக்கு நீங்க நம்ம எல்லாருமே இந்த உலகம் வேகமா இயங்கிட்டு தான் பாக்குறோம். யாரோ பெரிய பெரிய ஆளுங்க பணத்தை வேகமா சம்பாதிச்சுட்டு தான் பாக்குறோம். மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ இல்ல லோயர்ல இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ இந்த வருமானத்தை பண்ண முடியுமா? நம்மளால பணத்திலேயோ பொருளாதாரத்திலேயே வளர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறிக்கு இருக்கா இல்லைங்களா? இருக்குதானே? ஸோ அந்த கேள்விக்குறிக்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டா, கிரிப்டோ கரன்சி. என்னதுங்க?
கிரிப்டோ கரன்சி. நான் ரொம்ப நேரம் உங்களுக்கான டைம் எடுத்துக்க விரும்பல. அதிகபட்சமாக நான் 40 to 45 மினிட்ஸ்லேயே நான் உங்களுக்கான மொத்த சப்ஜெக்ட் கொடுத்து முடிச்சிருக்கேன். அப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நீங்கள் பாடி ப்ரெசென்ட்டு மைண்ட் ஆப்சென்ட்டாக இருந்தால் என்ன பண்ண முடியாது. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. அப்போ இந்த ப்ரோக்ராம் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களும் ப்ரெசென்ட்டாக இருக்கணும். சம்டைம் நீங்கள் ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணி கேள்வி கேட்கணும் கேட்கணும். ஓகேங்களா? அப்போ கிரிப்டோன்ற வார்த்தை புதுசாக இருக்கா உங்களுக்கு? யாருக்கெல்லாம் புதுசாக இருக்கு கிரிப்டோன்ற வார்த்தை? உங்களுக்கெல்லாம் பழசா சார்? எப்போ ஜாயின் பண்ணீங்களா ஆல்ரெடி? நீங்க நீங்க இல்லை, கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்ப இந்த கிரிப்டோ என்ற வார்த்தையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு பணம் மாறிட்டு வந்திருக்கா? ஹலோ, மாறிட்டு வந்திருக்கா? ஸ்டார்டிங்ல பணம் ஒண்ணு இல்லாத முன்னாடி என்ன இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி பண்ட மாட்டதுக்கு முன்னாடி வேட்டையாடி தான் சாப்பிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? வேட்டையாடி சாப்பிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் நாகரிகத்துக்குள்ள வராங்க. ஒரு பொருளை கொடுத்துட்டு பொருள் வாங்குறாங்க. எல்லாமே ஒரு பிரச்சனையில தான் ஒரு தீர்வு காண முடியும். கரெக்டுங்களா? ஒவ்வொரு பிரச்சனையில தான் ஒரு தீர்வு காண்றதுக்கான தான் இன்னொரு சோர்ஸ் வருது. அது நம்மளுக்கு இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு டிக்கெட் புக் பண்ணோம்னா ரயில்வே ஸ்டேஷன் போய் புக் பண்ணிட்டு வரோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ அதுக்கான சால்வ் என்ன பண்ணிருக்கு, இன்னைக்கு போர்ட்லேயே உட்காந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆனால் அன்னைக்கு அது ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் அதை விட ஈஸி எதுவாக மாறிடுச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பொருள் வாங்கணும்னா எங்கே போய் வாங்குவோம்? கடைக்கு போய் வாங்குவோம். அதுவும் அந்த கடை நேரம் திறந்து இருக்கிற நேரம் தான் வாங்க முடியும். ஆனால் நைட்டு 2 மணி கூட பொருள் வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம மொபைல்ல அந்த கடையை ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல்ல அந்த கடையை என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். கரெக்டு தானே? அப்போ ஒரு பொருள் இருக்கிற இடத்துக்கு போய் நம்ம வாங்கணும்னு முடிவு பண்ணோம்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகமாகும், டைமிங் செலவு அதிகமாகும். அதுக்காக நம்ம தயாராக வேண்டியது இருக்குது, ரெடியாகி போக வேண்டியது இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1 மணி நேரம் செலவும் மிச்சமாகும், 1 மணி நேரம் டைமும் மிச்சமாகுது, செலவும் மிச்சமாகுது. ரெடி ஆகும்போது செலவாகிற எக்யூப்மெண்ட்ஸ் நம்மளுக்கு மிச்சமாகிட்டு நீங்க உட்காந்த இடத்துல நீங்க எந்த மாதிரினா இருங்க, ஆனா உங்களுக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு வருது. அதுவே நம்மளுக்கு பிடிக்கலனாலும் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு வந்துருச்சு. கரெக்டுங்களா? அப்போ ஒவ்வொரு டெக்னாலஜியும் வருது அப்படின்னும் போது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக தான் வருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒத்துக்கிறீங்களா? அப்போ பணத்துல எந்த மாதிரி ஒரு சூழல் வந்திருக்கும், பணத்துல எந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கும், அதை சால்வ் பண்றதுக்கு இந்த கிரிப்டோ கரன்சி வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பண்டமாற்று முறையில் ஆரம்பிச்ச இந்த உலகத்தோட பயணம் அடுத்து என்னவா மாறுச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பண்டமாற்று முறைக்கு அப்புறம் பொற்காசுகள் வருது. ஏன் அப்படின்னா, இந்த பொருட்கள் அதிகமாக தூக்கிட்டு போக முடியல, டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. அன்னைக்கெல்லாம் கழுது மேலேயோ தோல் மேலேயோ தான் தூக்கிட்டு போவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? பெரிய இந்த பக்கம் ஒரு கல், இந்த பக்கம் கல் வச்சுட்டு சுமை தாங்கி மாதிரி கல் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, லாங்ல பொருள் எடுத்துட்டு போறவங்க வந்து கொஞ்சம் இலைப்பாறதுக்காக வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்ட அவங்களே போட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஆளுங்க அந்த நேரத்தில் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களே அதை அன்லோட் பண்ணிட்டு திரும்ப லோடிங் பண்ணி எடுத்துட்டு போற அளவுக்கு வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, அதுல இருந்து ஒரு மாற்றம் தான் வந்துச்சு பொற்காசுகள். நீங்க நிறைய பொருள் என்ன பண்ண தேவையில்ல, போகும்போது எடுத்து போக தேவையில்ல, வரும்போது எடுத்து போக தேவையில்ல, நீங்க ஒரு டைம் டிராவல் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி தான் ராஜாக்கள் காலத்துல பொற்காசுகள் வந்துச்சு. பொற்காசுகளையும் சில பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்கம் அந்த நேரத்தில் ஒரு வேல்யூவா இருந்ததுனால தங்கத்தை இடையில என்ன பண்ணாங்க, மக்கள் வழிபறி பண்ணாங்க. வழிபறினால் என்ன பண்ணாங்கன்னா, அதுல இருந்து கொஞ்சம் மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு உலோகங்களை பணமா பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படின்னா, உலோகங்கள்ல செம்பு, பித்தளை, அலுமினியத்துல என்ன பண்ணாங்க, காசு பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ அந்த காசுகள் என்ன பண்ண முடியல அப்படின்னா, அதிகமான குவான்டிட்டி என்ன பண்ண முடியல, எடுத்துட்டு போக முடியல. இன்னைக்கு நம்ம ஒரு 100 ரூபாய் பாக்கெட்ல போட்டு முடியும் சில்லறை எப்படி இருக்கும் நமக்கு? ஒரு 10 சில்லறை பாக்கெட்ல இருந்தாலே நமக்கு எப்படி இருக்கு, ஒரு மாதிரி இன்டெட்டிங்கா இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ அவ்வளவு காசு எடுத்துக்க முடியல அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் டெக்னாலஜி மாறும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, பேப்பர்ல பணத்தை விட ஆரம்பிச்சாங்க. ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கரெக்டுங்களா? பேப்பர்ல பணம் விட ஆரம்பிச்சாங்க. பேப்பருக்கு அப்புறம் என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டா, பேப்பர்லயே ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை இருக்கு சொல்ல முடியுமா உங்களால? கள்ள நோட்டு. சூப்பர். வேற நிறைய நோட்டு எடுத்து போக முடியாது. சூப்பர். வேற நிறைய பிரச்சனை இருக்கு. என்னன்னு சொல்லலாம் பாருங்க, ஒரு ஒருத்தர் சொல்லுங்க சார்.
அச்சடி செலவு அதிகமாகும். கரெக்ட் தான். வேற வேற என்ன பிரச்சனை இருக்கு பேப்பர் கரன்சில? ஏன் பேப்பர் கரன்சி மாற்று வரணும்? கலர் சார் சொல்லிட்டாரு, ஞானவேல் சொல்லிட்டாரு, எரிச்சிட முடியும். கரெக்ட், சூப்பர், எரிச்சிட முடியும். அப்புறம் கிழிஞ்சிரும். கரெக்டா? நனைஞ்சிரும், கிழிஞ்சிரும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. நம்ம டிமானிட்டேஷன் பண்ணாங்க இல்லையா, 2016-17 டிமானிட்டேஷன் பண்ணாங்கல்ல, பணம் ஒழிப்பு பண்ணாங்க இல்லையா, பழைய பணத்தெல்லாம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க இல்லையா. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் 1 லட்சம் கோடி பணம் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா கலெக்ட் பண்ணாங்க இல்லையா, நீங்க பழைய பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு புது பணத்தை வாங்கிக்கணும்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது 1 லட்சம் கோடி பணம் ஒரு பக்கம் இருக்கு, அதுல பாதி கவர்மெண்ட் கிட்ட இருக்கும், பாதி மக்கள் கிட்ட புழக்கத்தில் இருக்கும். கரெக்டுங்களா? வசூல் பண்ண பிறகு கணக்கு பண்ணி பார்த்தா 1.5 லட்சம் கோடி பணம் இருக்கு. நம்ம அடிச்சதுக்கு எவ்வளவோ அதை விட 50 மடங்கு எவ்வளவு இருக்கு, 50% எக்ஸஸா இருக்கு. அப்ப எக்ஸஸா எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இதே நம்ம எங்க வாங்குறோமோ அதே இடத்துல மிஷின், இங்கி, பேப்பர்லாம் வாங்கினா என்ன பண்ண முடியும்? அதே பணத்தை அச்சு வச்சுட்டு முடியும். அப்ப அந்த மாதிரி இருந்தா நம்ம இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி நல்ல நிலையில் இருக்குமா? இந்த பிரச்சனை இருக்கு. அப்ப இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது கூடவே சேர்த்து என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு வந்துச்சு. கரெக்டுங்களா? ஸோ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டோட தேவையை புரிஞ்சாதான், இப்போ ஒவ்வொரு தேவையும், அதாவது அதோட யூஸ் கேஸ் தெரிஞ்சாதான் நம்ம வாங்கணும்னு ஒரு ஐடியா வரும். என்கிட்ட தான் ஆல்ரெடி என்ன இருக்கு, பணம் இருக்கு, எனக்கு எதுக்கு ஏடிஎம் கார்டு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, அதோட பயன்பாடு தெரிஞ்ச பிறகு நமக்கு அது வாங்கணும்னு தோணுது. அதோட பயன்பாடு என்னங்க? ஏடிஎம் பயன்பாடு அதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். இருந்தாலும் ஜஸ்ட் ரெடி, எங்க வேணாலும் எடுத்துட்டு போகலாம். நீங்க பணம் வச்சிருந்தா பிட் பேக்கெட் வச்சிருவாங்க. ஆனா நீங்க ஏடிஎம் கார்டா இருந்தா என்ன பண்ணலாம், எந்த நாட்டு வேணா பணம் எடுத்துக்கலாம். சார் எந்த ஏரியா போனாலும் என்ன பண்ணலாம், நீங்க பணமா எடுத்துக்க முடியும். நீங்க அதுக்காக பாக்கெட்ல பணத்தை வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன தோணுச்சு, ஐடியா நல்லா இருக்கு, நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு. டெபிட் கார்டு இருக்கும்போதே கிரெடிட் கார்டு ஒன்று கொடுக்குறான். என்னடா இது டெபிட் கார்டு சொன்னா கிரெடிட் கார்டு என்னத்துக்கு அப்படின்னா, இந்த பணம் டெபிட் கார்டு உங்க அக்கௌண்ட்ல பணம் இருந்தா மட்டும்தான் பணம் எடுக்க முடியும். ஆனா கிரெடிட் கார்டு ஒன்று இருந்துச்சுன்னா உங்க அக்கௌண்ட்ல பணமே இல்லைனாலும் பரவாயில்ல, கிரெடிட் கார்டு வச்சு என்ன பண்ணலாம், நீங்க பணமாவும் எடுத்துக்க முடியும், இல்ல பொருளாவும் வாங்கிக்க முடியும். 40 நாள் நீங்க ரீபேமெண்ட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு என்ன தோணுச்சு, ஐடியா நல்லா இருக்கு, அப்ப நம்ம என்ன பண்ணலாம், கிரெடிட் கார்டும் வாங்கிக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுங்களா? டெபிட் கார்டு தேவையை புரிஞ்சிச்சு, நம்ம வாங்கிட்டோம். பண தேவை புரிஞ்சு கிரெடிட் கார்டு வாங்கிட்டோம். கரெக்டுங்களா? ஆனா இப்போ நம்ம டெபிட் கார்டும் யூஸ் பண்றோம், கிரெடிட் கார்டும் யூஸ் பண்றோம், பணமும் யூஸ் பண்றோம். கரெக்டுங்களா? ஸோ இது 3-4 தான் இருக்குது. இடையில அடுத்தது என்ன வந்துச்சு, பே. என்ன பே வந்துச்சு? ஸோ இதெல்லாம் பயன்பாடு தான் இருக்கு. எதில் இடையில ஜிபே, போன்பே வந்துச்சு. இதே நம்ம எதிர்க்கமா இல்லையா? என்னது ஜிபே, போன்பே எதுக்காக வந்துச்சு, எதுக்காக வந்ததா நீங்க நினைக்கிறீங்க? அது வச்சு எதனாலும் எதோனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பர். வேற வேற என்ன பிரச்சனைக்காக வந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க? டிரான்சாக்ஷனா, ஸ்கேனா, ஸ்கேனர் பண்ணிக்கலாம். வேற காசு ஏற்ற முடியலன்னு பரவாயில்ல, போன் வச்சிருந்தாலே எல்லா வேலையும் பெஸ்ட் வந்துடலான்றதுக்காக நினைக்கிறீங்க. சூப்பர். வேற லாங்ல இருந்து அனுப்பலான்றது தோணுச்சு. அதுதான் வந்து ஏற்கனவே நெட் ஆர்கனைசேஷன் வந்திருக்கு சார். ஃபர்ஸ்ட் மெயினா ஜிபே, போன்பே வந்ததுக்கு ரீசன் என்ன தெரியுங்களா? சில்லறை தட்டுப்பாடு தீர்க்கிறதுக்காக வந்துச்சு. யாரெல்லாம் 2 ரூபா 3 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறீங்க? பண்ணிக்கிறோம் தானே? 1 ரூபாய் 2 ரூபா 3 ரூபா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா, நம்ம கடையில போயிட்டு ஒரு பொருளை கொடுத்து வாங்கன்னு வச்சுங்களா, 5 ரூபாய்க்கு என்ன பண்ணிடுறோம், சாக்லேட் கொடுத்து அமைச்சிடறோம். கரெக்டுங்களா? அப்ப இந்த சில்லறை தட்டுப்பாடு நீக்கிறது என்ன பண்ணா ஜிபே, போன்பே அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. சோ இதையே நம்ம ஏத்துக்கிட்டோமா இல்லையா? ஏன் இது ஏத்துக்கிட்டோம்? இது ஏத்துக்கிறதுக்கு ரீசன் என்னங்க, இதோட தேவையை புரிஞ்சிச்சு நம்ம இதை வச்சுக்கிட்டோம். கரெக்டா? ஏடிஎமோட தேவையை புரிஞ்சிச்சு வாங்கிட்டோம், கிரெடிட் கார்டோட தேவை புரிஞ்சிச்சு வாங்கிட்டோம், டெபிட் கார்டோட தேவை புரிஞ்சிச்சு வாங்கிட்டோம், பணத்தோட தேவையை புரிஞ்சு வச்சுக்கிட்டோம், ஜிபே, போன்பேயோட தேவையை புரிஞ்சிச்சு வாங்கிட்டோம். கரெக்டுங்களா? இப்ப அடுத்த பண தேவை, அடுத்தது ஒண்ணு வந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா கிரிப்டோ கரன்சி. அப்ப கிரிப்டோ கரன்சி என்னன்னா, அதோட தேவையை புரிஞ்சா அதை வாங்கணும்னு ஒரு ஐடியா தோணும் இல்லைங்களா? அது வாங்கலாமா வேணாமான்னு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைங்களா? அப்ப கிரிப்டோ கரன்சினா என்ன?
அப்ப இவ்வளவு கரன்சி இருக்கும்போது அப்ப கிரிப்டோ கரன்சி எதுக்கு வரணும், அதோட பயன்பாடு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் என்ன பண்ண முடியும், அதை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்ப இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஜிபேவா இருக்கட்டும், போன்பேவா இருக்கட்டும், இல்ல நெட் பேங்கிங்கா இருக்கட்டும், ஆர்டிஜிஎஸ் இருக்கட்டும், இது எதை கூட நம்ம சர்வைவல் பண்ண முடியும் சொல்லுங்க சார்? எதுக்குள்ள பண்ண முடியும்? இந்தியா லெவல்ல பண்ண முடியும். கரெக்டுங்களா? கரெக்ட் தானே? அப்ப இந்தியாவை தாண்டி இதை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ இன்னைக்கு மக்கள் வந்து வெறும் கம்யூனிகேஷன் இந்தியா லெவல்ல வச்சுக்கிறாங்களா இல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல வச்சுக்கிறாங்க? சார் நம்ம இந்த கண்ணோட்டத்தோட பார்த்தோம்னா தான் நமக்கு இது எப்படி தெரியும், மைனஸா தெரியும், இல்ல நம்மளுக்கு புரிதல் கிடையாது. பட் நீங்க இது உலக லெவல்ல நின்று ஒரு இந்தியனா நின்று ஒரு பொதுப்படையா நீங்க யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட உண்மை தன்மை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நீங்க நம்ம இருக்கிறது எங்க, ஒரு சர்க்கிள், ஒரு கிராமம், இந்த பகுதியில் மட்டும் நின்று நீங்க யோசித்தீங்கன்னா இந்த அமேசான்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா, இது எங்க உருவானது? வெளிநாட்டுல உருவாகுது, அமெரிக்காக்காரன் உருவாக்கணும். பட் இன்னைக்கு எங்க வரைக்கும் வந்திருக்கு, பட்டி தொட்டு வரைக்கும் வந்திருக்கு. கரெக்டுங்களா? மூல முடுக்கு வரைக்கும் நம்ம இன்னைக்கு பணத்தை நம்ம பொருளை வாங்கிக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்குன்னா அந்த அமேசான். அப்ப கிரிப்டோட தேவையை நமக்கு புரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம், வாங்குவோம். அப்ப கிரிப்டோட யூஸ் கேஸ் என்ன, அது அதோட பயன்பாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற பணம், நம்ம கிரிப்டோ நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ற பணம் எல்லாமே எதுக்குள்ள யூஸ் பண்ண முடியும், இந்தியா லெவல்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உலக லெவல்ல நம்ம பிள்ளைங்க ஒருவேளை அங்க படிக்கிறாங்க, ஒருவேளை வேலை செய்யறாங்க, இல்ல இங்கிருந்து அங்க பணம் அனுப்புறாங்க, அங்க இருந்து இங்க பணம் அனுப்புறாங்க. ஆமாவா இல்லையா? கரெக்டுங்களா? அடுத்த ஒரு விஷயம் நடக்குது, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பண மதிப்புன்னு ஒண்ணு இருக்கு. கரெக்டுங்களா? அப்ப கிரிப்டோ என்ன பிரச்சனைக்கு சால்வ் பண்ண வந்திருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்ப என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பணம் இருக்கு இல்லைங்களா? அப்ப ஒவ்வொரு நாட்டும் பண மதிப்பு இருக்கும்போது அமெரிக்கா ஒரு பணம், இந்தியா ஒரு பணம், ஜப்பான்ல ஒரு பணம். இப்ப இந்த எல்லா நாட்டு பணமும் சமமா மாறணும் அப்படின்னா ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஹலோ, வாய்ப்பு இருக்குங்களா? அப்ப இது ஒரு பொதுவா ஏத்துக்கணும் அப்படின்னா நம்ம இந்தியன் ஒருவேளை அமெரிக்கா பணத்தை எல்லாரும் ஏத்துக்க தயாரா இருப்பாங்களா? எல்லா நாடும் ஏத்துக்குமா? இல்ல இந்திய நாட்டு பணத்தை எல்லா மக்களும் ஏத்துப்பாங்களா? எல்லா நாடும் ஏத்துப்பாங்களா? அப்ப எந்த நாட்டுக்கும் ஒரு பொதுவில்லாத ஒரு கரன்சி வந்தா மட்டும்தான் மக்கள் ஏத்துப்பாங்க. கரெக்டுங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இந்த கரண்ட் நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா, இந்த கரண்ட் யார் உருவாக்கணும்? யார் உருவாக்குறீங்க? கவர்மெண்டா சார்? தனி ஒருத்தர் உருவாக்கி யாருக்கு கொடுத்துட்டாரு? பொதுமக்களுக்கு கொடுத்துட்டாங்க. உண்மைதானே? அது உருவாக்கி என்ன பண்ணாங்க, மக்களுக்கு பயன்பாடு என்ன பண்றாங்க, கொடுத்துட்டாங்க. அந்தந்த கவர்மெண்ட் அதை என்ன பண்றாங்க, ஆர்கனைஸ் பண்ணி செப்பரேட்டா டிவிஷன் போட்டு என்ன பண்றாங்க, பிரிச்சு அதை பகுதி பகுதியா என்ன பண்றாங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ ஒருத்தர் உருவாக்குறது யாருக்கு பயன்படுது? எல்லா நாட்டுக்கும் பயன்படுது. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் எல்லா நாட்டுக்கும் பொதுவான கரன்சி ஒன்று வருமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். கண்டிப்பா வரும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இன்டர்நெட். இப்ப அமெரிக்கா 85 ரூபாய் ஒரு நம்ம காசுக்கு வந்து பாத்தீங்கன்னா 85 ரூபாய் கொடுத்தா தான் வந்து $1. நம்ம 85 பேர் ஒத்தாளுக்கு சமம்னு சொல்றோம். அப்ப அவனுக்கு ஈக்குவல் ஆகணும் அப்படின்னா, அவனுக்கு சமமா மாறணும் அப்படின்னா எப்படி சாத்தியம், எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு? அதுக்கு மாற்றமே, அதுக்கு ஆல்ரெடியா ஒன்று வரணும் அப்படின்னா கிரிப்டோ வர மட்டும் தான் முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இன்டர்நெட்டா இருக்கட்டும், நம்ம நாட்டிலேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்க ஏரியாலயோ மிகப்பெரிய பணக்காரன் யாரை நீங்க சொல்லுவீங்க? பணம் படைத்தவர் நம்ம இந்தியாவில சொல்லுங்க, முகேஷ் அம்பானி. ஒரு டெக்னாலஜி வந்து என்ன பண்ணிருக்கு, எல்லாரும் சமமாக்கி. முகேஷ் அம்பானி தானே பெரிய பணக்காரர், அவரு நம்மளும் சமம். எதுல சமம் நினைக்கிறீங்க? சொல்லுங்க சார். அவரும் மனிதன், நம்ம மனிதன். ஆனா அவர் சொன்ன ஒத்துக்க மாட்டாரு. கரெக்ட் தான், அவரும் ஹியூமன் தான், நம்மளும் ஹியூமன் தான். ஆனா டெக்னாலஜி வந்து சமமாக்கிருக்குன்னு சொல்றேன். இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா முகேஷ் அம்பானியை வந்து நான் அமெரிக்காவை பாக்குறேன், நாம வந்து நம்மளை வந்து நம்ம இந்தியாவை கம்பேர் பண்றோம். இப்போ சொன்னா உங்களுக்கு புரியும். அவர் யாருங்க? அமெரிக்கா லெவல்ல இருக்காரு, நாம இந்தியா லெவல்ல இருக்கிறோம். அவரும் நம்மளும் ஒன்னு சமமா இருக்கிறோம் நான் சொல்ல வரேன். எதுல சமமா இருக்கும்? அவரு ஒருவேளை நெட் யூஸ் பண்ணாருன்னா எனர்ஜி யூஸ் பண்ணும் 5G.
நமக்கு நமக்கும் பயிற்சி உண்மைதானே? அப்ப டெக்னாலஜி வந்து என்ன பண்ணிருக்கு? அவருக்கும் சமந்தான். அவர் என்ன 5G யூஸ் பண்றாரோ அதே தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது நாளைக்கு கிரிப்டோ கரன்சி ஒன்று யூஸ் பண்ணும்போது என்னவா மாறும் நினைக்கிறீங்க? சமமா வரும், மாற்று கருத்தே கிடையாது. அப்போ உலகத்துக்கு ஒரு பொதுவான கரன்சியா ஒன்று வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரிப்டோ கரன்சி. அப்போ கிரிப்டோ கரன்சில இது உலகத்துக்கு ஒரு பொதுவான கரன்சி. இது எந்த நாட்டும் இது என்னோட பணம் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. 2008 சதோஷி நாகமண்டா என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டுக்கும் பண வித்தியாசம் இருக்கு, கள்ள நோட்டு வருது, இடையில இந்த இருக்கிற பணம் எல்லாமே என்ன பண்ண முடியாது, இதை கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணாங்க, இந்த கரன்சியை உருவாக்குனாங்க. பல டிஜிட்டல் அடுக்குகளை வச்சு என்ன பண்றாரு, கிரிப்டோ கரன்சியை உருவாக்குன அவரு இந்த பிட்காயின்ல மொத்தம் 2 கோடி 10 லட்சம் காயின் 10 லட்சம் காயின் உருவாக்கணும் எடுத்துட்டு போயிட்டாரு. 2 கோடி காயின் மக்களுக்கு என்ன பண்றாரு, கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இன்ன வரைக்கும் அவர் என்ன பண்ண முடியாது, யாராலையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு, உலகத்துக்கு பொதுவான கரன்சியை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிரிப்டோவுடைய பயன்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துக்கு இது பொதுவான கரன்சியாக வரப்போகுது அப்படின்ற விஷயம். இது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? செகண்ட் திங் எதுக்காக யூஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு நாட்டுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதாவது பணத்தை நீங்க அனுப்பணும் பண்ணணும்னா நம்ம இங்க இருந்து என்ன பண்ண முடியாது. நான் என்னோட பணத்தை நான் வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னா நான் ஐயா அனுப்ப முடியாது. அந்த ஐயா அங்க இருக்கிற யூஎஸ்டி என்ன பண்ண முடியாது, இங்க டாலரா கொடுக்க முடியாது. பேங்க் வழியா நான் அனுப்பணும்னா என்ன பண்ண முடியும், நான் அந்த நாட்டு மணியா தான் மாத்தி அனுப்பணும். இவர்கள் அங்கிருந்து அனுப்புறாங்கன்னா இந்த நாட்டு மணியா தான் மாத்தி அனுப்ப முடியும். கரெக்டுங்களா? அப்ப இதுல பெரிய பணம் எதுல லாஸ் ஆகுது மக்களுக்கு? மணி டிரான்சாக்ஷன்ல ஃபீஸா நம்மளுக்கு என்ன ஆகுது, பெரிய பணம் லாஸ் ஆகுது. அப்போ பெரிய பணம் அது லாஸ் ஆகும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, நீங்க இந்த கிரிப்டோவா நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அனுப்புறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ உங்ககிட்ட 1 லட்ச ரூபாய் 10 லட்ச ரூபாய் பணம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 10 லட்ச ரூபாய்க்கு நீங்க கிரிப்டோவா மாத்தி அனுப்புறீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு 1 ரூபாய் செலவு கிடையாது. ஸோ ஈஸியா அந்த நாட்டுக்கு என்ன பண்ணுது, அங்க இருக்கிறவங்களுக்கு இதுக்கு நாடே கணக்கு கிடையாது, வேலைக்கு வேலைட்டு தான். ஸோ நாடு விட்டு நாடு கண்ட வேண்டும் கண்டன்றது எதுக்கு இல்லை, கிரிப்டோவுக்கே கிடையாது. ஸோ இங்க இருக்கிற வேலட்ல அந்த வேலட்டுக்கு அந்த மணியா டிரான்ஸ்ஃபர் ஆகிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணலாம், அந்த நாட்டு இருந்தாங்கன்னா அந்த நாட்டு மணியா அவங்க கன்வே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் வந்துருச்சு. இது எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டால் 2008 நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சுங்க, கிட்டத்தட்ட 17 வருஷமா அது டிராவல் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னதுங்க, உலகத்துக்கு இது ஒரு பொதுவான கரன்சியா வந்திருக்கு. ஏன்னா என்ன பிரச்சனை சால்வ் பண்ண வந்திருக்குன்றது புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒவ்வொரு நாட்டுக்கும் பண மதிப்பு டிஃபரெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பிரச்சனை இருக்கு. நீங்க பணம் ஆடும்போது ஏகப்பட்ட ஃபீஸா நமக்கு செலவாகுது. இந்த ஃபீஸை குறைக்கணும், இல்ல பெரிய லெவலில் இந்த பேங்கிங் வேலை செய்யறவங்களுக்கு பணம் போகுது, இது நீங்க பணமா போகக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம், கிரிப்டோவா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கூட செலவு இல்லை அப்படின்னா இந்த மக்கள் ஏற்றுப்பாங்களா, ஏற்றுக்க மாட்டாங்க. மூணாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இதை ஒரு அசட்டா நம்ம வாங்கி வைக்கலாம். இத சொத்தா வாங்கி வச்சா நமக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் வரும். ஸோ அது எப்படி சொத்தா நம்ம இதை வாங்கி வைக்கலாம் அப்படின்னா, என்னதான் கிரிப்டோ கரன்சி 2008 வந்தாலும் நம்ம இந்தியாவில் எப்போ வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 2015-16 வந்துச்சு. எப்போ 2015-16 வந்துச்சு. அன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா, சார் இப்போ நீங்க சொல்லுங்களேன், உங்ககிட்ட 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 15-16 வாக்குல 1 லட்ச ரூபா தான் நீங்க என்ன சொல்லி வாங்கியிருப்பீங்க சொல்லலாம்? கோல்டோ லேண்டோ பேங்க் எதுவும் என்ன சொல்லுங்க, லேண்ட் வாங்கிருக்கோம். சூப்பர், அலி சார் வந்து லேண்ட். நீங்க சொல்லுங்க சார், ஒரு 9 வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா தானே வாங்கியிருப்பீங்க. சைட்டு, நீங்களும் சைட்டு தான். வேற எல்லாம் லேண்ட் தான் சொல்றீங்க. ஐஎஸ் கார்டு யாராவது பிட்காயின் வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, அப்பதான் வாங்குவான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். நம்ம ஞானவேல் சார் என்ன பண்றாரு, கோல்டா? நீங்களும் கோல்டு. சரி, நான் வச்சுக்கிறேன். நான் என்ன பண்ணிட்டேன், 2015-16 ஒரு பிட்காயின் வாங்கிட்டேன். நீங்க 1 லட்ச ரூபாய் கோல்டு லேண்ட் வாங்கிட்டீங்க. 9 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப 2025, ஓகேங்களா? இப்ப 2025 நீங்க வாங்கின கோல்டோ லேண்டோ எவ்வளவு மாறிடும்? எவ்வளவு சார் வந்து சார்?
இடத்து மேல 20 லட்சம் இருக்கு. நீங்க சொல்லுங்க சார், கோல்டு எவ்வளவு இருக்கும்? 10 லட்சம் இருக்குமா? டபுள் ஆயிடும். கரெக்டா சொன்ன, டபுள் ட்ரிபிளா மாறி இருக்கு. வேற நீங்க சொல்லுங்க சார், இடத்துல வாங்கி எவ்வளவு இருக்கு? 20 லட்சம் சொல்றீங்க, 10-15 லட்சம் ரூபா வந்துடும் பிட்காயின். நீங்க உங்க செல்லு கூட ஓபன் பண்ணி பாருங்க, இன்னைக்கு பிட்காயினோட பிரைஸ் எவ்வளவுன்னு சொல்லி ஓபன் பண்ணி பாருங்க. பிட்காயின் பிரைஸ் நிறைய வருது சார். என்ன பிரைஸ் பாருங்க, ஏசி 88. எத்தனை காயினோட பிரைஸ் பாருங்க, ஒரு காயினோட பிரைஸ் 88 லட்சம் இருப்பாங்க. நீங்க 2016ல ஒரு பிட்காயினோட வேல்யூ 30,000 ரூபாய் சம்திங். 1 லட்ச ரூபாய்க்கு எத்தனை காயின் வந்திருக்கும்? 3 காயின் வந்திருக்குமா? 3 காயின். நீங்க 3 காயினோட ரேட் எவ்வளவு இன்னைக்கு? 80 லட்சம் சேர்த்தா 2 கோடியே 40 லட்சம் ரூபாய் குறைஞ்சது. 2.5 கோடி ரூபாய்னு வச்சுக்கலாம். 1 லட்சம் ரூபாய்க்கு நம்முடிதா சார்? நம்முடிதா? நம்முடிது தானே. 2016 ரேட் பாருங்க. வருஷம் பாருங்க, 2016ல 30,000 ரூபாய். அப்போ ஒரு 3 காயினோட பிரைஸ் 1 லட்ச ரூபாய், 1 லட்சம் ரூபாய். ஆனா இன்னைக்கான பிரைஸ் 2.5 கோடி ரூபாய். அப்போ சும்மா ஒரு 10 லட்சம் ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் நமக்கான ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு கிடைச்சிருக்கோம்? 2.5 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கும். ஆனா நம்ம இதோட என்ன பிரச்சனை சால்வ் பண்றதுக்காக வந்துச்சுன்னு சொன்ன, நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கும் பணம் டிஃபரெண்ட் இருக்கு. அந்த பிரச்சனை சால்வ் பண்றது கிரிப்டோ வந்துச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா, இதை பணமா நீங்க என்ன பண்ணலாம், இந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு பணமா நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீஸ் இல்ல அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் இதை நீங்க ஒரு அசெட்டா வாங்கி வச்சா இது வேல்யூ கூட அப்படின்னு சொன்னோம். அப்ப இது 3த்துக்கும் மக்கள் தயாராயிட்டாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. இதோட வளர்ச்சியை நமக்கு ஒரு உதாரணமா காணதான் இருக்கிறாங்க. சொல்லி இதுல உங்களுக்கு என்ன கேள்வி? கிரிப்டோவை ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்டரா நம்ம 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலே எனக்கு ஒரு 2.5 கோடி ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு உள்ள என்ன கேள்வி, என்ன டவுட் இருக்கு? தாராளமா பார்க்கலாம் சார். நம்ம பணமா மாத்தி பார்த்துக்கலாம். நம்ம அக்கௌண்ட் வழியா பணமாவே எடுத்துக்கலாம். எப்போ வேணா எடுத்துக்கலாம். 24/365 நாளுமே நம்ம எடுத்துக்கலாம். நீங்க இப்ப நம்ம வச்சிருக்கோம்ல சார் ஜிபே போன் பே அட்வான்ஸ் தானே. ஏன்னா நம்ம கிட்ட ஏடிஎம்ல பணமே இல்லைனாலும் நம்ம ஜிபே போன் பே வந்த பிறகு நம்ம கிட்ட பணம் இல்லைன்னு சொல்ல முடியாத வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. ஏன் அப்படின்னா நம்ம எத்தனை மணி வேணா பணம் அனுப்பிக்கணும். அப்போ அடுத்த வந்த டெக்னாலஜி இதோட அட்வான்ஸா இருந்தா தானே கரெக்ட் தானே. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, இதுக்கு லீவே கிடையாது. இன்டர்நெட்டுக்கு லீவ் விட முடியுமா? இன்டர்நெட்டுக்கு எப்படி லீவ் விட முடியாதோ இதுக்கு நீங்க என்ன பண்ண முடியாது, லீவே கிடையாது. ஸோ நீங்க எந்த பேங்க்ல யூஸ் பண்றீங்களோ அதே பேங்க் வழியா என்ன பண்ணலாம், கிரிப்டோவை நீங்க காசாவும் எடுத்துக்க முடியும், திரும்பவும் காசை என்னவா மாற்ற முடியும், கிரிப்டோவாகவும் மாற்றிக்க முடியும். தேவைப்பட்டா நமக்கு ஆஃபீஸ் இருக்கு, நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க அக்கௌண்ட் வழியா எப்படி வாங்குறது வைக்கிறதுன்றதை நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ வேற எதனா கேள்வி இருக்கு இதுல? சார் இந்த ரேட் எவ்வளவு ஏறிச்சு அப்படின்னு ஏதாவது கேள்வி இல்லையா உங்களுக்கு? எப்படிங்க 1 லட்சம் ரூபாய், சாரி 30,000 போன பிட்காயின் எப்படி 88 லட்சம் ரூபாய் போயிருக்கு? கேள்வி இருக்கு தானே? அது நீங்களே சொல்லிடுங்க சார். இல்லைங்களா? கண்டிப்பாக இதோட டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். ஸோ இதோட உலகத்தோட மக்கள் பார்த்தீங்கன்னா 800 கோடிக்கு மேல இருக்காங்க. ஆனா இந்த பிட்காயின் மொத்தம் 2 கோடி பிட்காயின் தான். ஆனா வந்திருக்கிறது இது வரைக்கும் 1,85 லட்சம் பிட்காயின் தான் வந்திருக்கு, ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ டிமாண்ட் இருக்குமா இருக்காதுங்களா? டிமாண்ட் இருக்கும் தானே. ஒரு இடம் ஏன் ரேட் ஏறுது, தக்காளி விலை ஏன் ஏறுது, மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கிறதுனால அதோட விலை கொடுக்கும். அந்த மாதிரி கிரிப்டோக்கு டிமாண்ட் அதிகம், பிட்காயின் டிமாண்ட் அதிகம் அப்படின்றதுனால அதோட பிரைஸ் இன்னைக்கு விலை கூடியிருக்கு.
சார் இதுக்கு கண்ட்ரி எந்த நாடுமே கிடையாது சார். எப்போ சார் அவங்க உருவாக்குறாங்க? 2008 இல்ல எப்படி உருவாக்குறீங்க, எந்த கருத்துக்கு உருவாக்குன்னு நமக்கு தெரியும். ஜப்பானியர் உருவாக்குனாரு. ஸோ ஜப்பான் நாட்டுக்கு சொந்தம் கிடையாது. ஏன் அதை நான் ஏன் அப்படி நான் சொல்ல வரேன்னா, இப்போ நான் இன்டர்நெட் இருக்கு இல்லையா, இன்டர்நெட் இந்தியா தான் உருவாக்கணும்னா இன்டர்நெட் இந்தியாவுக்கு மட்டும் யூஸ் ஆகணுமா? இப்போ கரண்ட் நான் சொன்ன எக்ஸாம்பிள், கரண்ட் நம்ம இந்தியா உருவாக்கணும், இந்தியாவுக்கு சொந்தமாக எடுக்கணுமா? அப்போ உலகம் எந்த மக்களுக்கு பயன்படுதோ அது எல்லா நாட்டுக்கும் பொது. சரி சார், எல்லா கருத்துக்காரும் ஒத்துக்கிற மாதிரி இருக்கு சார். எஸ், கண்டிப்பா சார். நம்ம 2018 நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணலீங்க. சார் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி. 2018 நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணல. இதுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிச்சாங்க. 2020 அதை அப்பீல் பண்ணி 2020 மார்ச் 4ஆம் தேதி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, இதுக்கு அப்ரூவல் கொடுத்து இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், நீங்க உங்க பேங்க் வழியா வாங்கிக்கலாம், வித்துக்கலாம். வீடியோ அந்த வீடியோ பிளே பண்ணுங்க. ஜஸ்ட் நம்ம இந்தியன் அக்கௌண்ட் வழியா என்ன பண்ணலாம், கிரிப்டோவை வாங்கிக்கலாம், வித்துக்கலாம். 100% சட்டப்பூர்வமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, அறிவுறுத்திருக்காங்க. ஸோ அந்த வீடியோ கூட நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் பார்க்கலாம். ப்ளே பண்ணலாம். இதுவா கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தை அனுமதிக்க கூடாது என்ற 2018ஆம் ஆண்டு சட்டத்தை நீக்க ரிசர்வ் வங்கி முடிவு செய்துள்ளதால் அந்த வர்த்தகத்தில் ஈடுபடுவோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் தொடர்பான நடவடிக்கைகளை அனுமதிக்க கூடாது என்ற சட்டத்தை அகற்ற உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் வங்கிகள் இனி தாராளமாக அதை அனுமதிக்கலாம் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய கிரெடிட் கார்டு நிறுவனங்களில் ஒன்றான SBI கார்டு, HDFC வங்கி ஆகியன கிரிப்டோ கரன்சிகளை அனுமதிக்க மாட்டோம் என தங்களது வாடிக்கையாளர்களுக்கு அறிவுறுத்திய நிலையில் ரிசர்வ் வங்கி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கிரிப்டோ கரன்சியை ஊக்குவித்தால் சட்டவிரோத பண பரிமாற்றம், தீவிரவாத நடவடிக்கைகள் உள்ளிட்டவை உருவாகும் என புலனாய்வு அமைப்புகள் தெரிவித்திருந்த நிலையில் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்வது 100% சட்டப்பூர்வமானது என இப்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வரைக்கும் ஓகே சார். உலக லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 77 கண்ட்ரில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கிரிப்டோ கரன்சியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு கரன்சி என்ன பண்ணலாம், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட அந்த கரன்சியை நாங்கள் அக்செப்ட் பண்றாங்கன்னா நீங்க என்ன பண்ண தேவையில்ல, அந்த கரன்சியை மாற்றவே தேவையில்லை, அப்படியே நீங்க கொடுத்து தேவையான பொருளை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டவுட் கிளியர் தானே சார்? ஸோ அப்போ கிரிப்டோ கரன்சியில பிட்காயின் வாங்கலாமா? வாங்கினா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா? வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா? அப்போ 1 லட்ச ரூபா போட்டாலும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றம் நமக்கு கிடைச்சிருக்கு, கரெக்டுங்களா? அப்ப இதுல முதலீடு பண்றதுல ஏதாவது தயக்கம், கேள்வி, பயம் இருக்கா? ஹலோ சார், இது வரைக்கும் எனக்கு கரெக்டா தான் சார் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல, கரெக்டா வருமானு தெரியல, ஏன்னா கஷ்டப்பட்ட பணம். கண்டிப்பா இந்த கேள்வி எல்லாம் அதுக்குள்ள இருக்குதானே செய்யுது. ஆனா ஒரு ஒரு கேள்வி ஒன்று மட்டும் நீங்க யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இதனால வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், ஒருவேளை நீங்க எந்த தொழிலுமே இன்வெஸ்ட் பண்ணல, எந்த விதமான பாதிப்பும் அடையல அப்படின்னா, இதனால வரைக்கும் நம்ம எந்த தொழிலும் இன்வெஸ்ட் பண்ணாம நம்ம இழுத்து வச்சிருந்த பணம் நம்ம ஏதாவது வளர்த்திருக்கா, ஏதாவது நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கா, ஏதாச்சும் நம்மளுக்கு இப்போ படிக்கிறாங்கன்னா கூட செலவு பண்றாங்க இல்லையா, கரெக்ட் தானே? செலவு பண்றதுனால அதை நீங்க செலவா நினைக்கிறீங்களா, முதலீடு நினைக்கிறீங்களா சார்? நீங்க செலவு பண்ணி படிக்க வச்சாதானே பசங்க கூட படிக்கணும். டாக்டர் படிக்கிறாங்களோ இல்ல இன்ஜினியர் படிக்கிறாங்களோ ஏதோ ஒன்று ஸ்கூல் படிக்கிறது கூட நீங்க பணம் செலவு பண்ணாதான் என்ன பண்றாங்க, கத்துக்கிறாங்க. அப்போ உங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்க வளர்ச்சிக்காகவோ டெவலப்மெண்ட்டுக்காகவோ இது வரைக்கும் எந்த பணமும் செலவு பண்ணல அப்படின்னா நம்ம எந்த விதத்திலும் இன்னும் வளர்றதுக்கு நம்ம தயாரா இல்லைன்னா தான், கரெக்டுங்களா? அப்போ நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில சரியா பணம் பண்றதுக்கு ஒருவேளை உங்களுக்கு தயக்கம் பயமும் கண்டிப்பா இருக்கலாம். ஆனா நீங்க தயக்கம் பயமும் தேவையில்லை, எல்லாமே நமக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கு, ஓப்பனா இருக்கு. இப்போ பிட்காயின் வாங்கலாமா சார்? எவ்வளவு சார் ரேட்டு? 88 லட்சம். வாங்கிடலாமா சார்? சொல்லுங்க சார். வாங்க முடியாது. சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அதுல ஏதாவது ஷேர் பண்ணா என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம். கரெக்ட். ஆனா நீங்க அந்த மாதிரி வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. சோ பிட்காயின் மாதிரி நிறைய காயின் இந்த மார்க்கெட்ல வந்துருச்சு. இந்த பிட்காயின் உள்ள பெரிய வளர்ச்சி அடைஞ்சதுக்கு மிகப்பெரிய பங்கு யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆர்மன் கம்பெனிக்கு இருக்கு.
ஏன் அப்படின்னா 2018 16 இந்த பிட்காயின் எடுத்து ப்ரொமோட் பண்ணது இந்த கம்பெனி தான். 2018 மிகப்பெரிய பிரமாண்டமான வளர்ச்சி அடைஞ்சிச்சு பிட்காயின். அது இதுக்கப்புறம் யாராலையும் வாங்க முடியாது, அது வண்டி எல்லாருமே பையர்ஸ் கிட்ட போயிடுச்சு. ஒரு பிளாட் போட்டு விற்கிற வரைக்கும் தான் யாருக்கிட்ட இருக்கும், அந்த ஓனர் கிட்ட இருக்கும். அந்த வித்து முடிஞ்ச பண்ண அது யாருக்கிட்ட போயிடும், அந்த வீட்டு ஓனர் கிட்ட போயிடும். யாராவது வாங்கினாலும் அவங்க கிட்ட போயிடும். அப்ப அந்த பிளாட்டுக்கு யார் முதலாளி, யாராவது வாங்கினாலும் அவங்க தான் முதலாளி. அந்த இடம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த இடத்துக்கான ஓனருக்கான சொந்தம், கரெக்டுங்களா? பட் அது மொத்தமே போன பிறகு யாரும் சொந்தம் அவங்களுக்கு சொந்தமா மாறிடுச்சு. அந்த மாதிரி 2018 அப்புறம் பிட்காயின் யாராலையும் ப்ரொமோட் பண்ண முடியாதுன்றதுக்காக ஸோ அதை வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓனரா மாறிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிட்காயினை ப்ரொமோட் பண்றது கம்பெனி விட்டுட்டு அவங்களா ஓனா ஒரு காயினை உருவாக்குனாங்க. அந்த காயினுக்கு பேர் பில்டெக்ஸ். ஸோ இன்னைக்கு அந்த காயின் தான் என்ன பண்றாங்க, நாங்க எடுத்து 2018 ஆரம்பிச்ச காயின் இன்னைக்கு 2025 வரைக்கும் வெரி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கிற காயின் பேர் தான் பில்டெக்ஸ். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல ஜஸ்ட் ஒரு 6 rupees நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வாங்கலாமா சார்? ஜஸ்ட் ஒரு 6 ரூபாய் வாங்கலாம். 2008 ஒரு பிட்காயினோட ரேட் எவ்வளவு தெரியுங்களா? 40 பைசா. இன்னைக்கு 88 லட்ச ரூபாய் பார்த்த பிட்காயின் ரேட் எவ்வளவு? 40 பைசா. 2010 2 ரூபாய் 40 காசு. 2015 25,000 ரூபாய். 2016 30,000 ரூபாய். இன்னைக்கான பிரைஸ் 88 லட்சம் ரூபாய். அப்ப நம்ம இன்னைக்கு சொல்ற பிட்காயின் சொல்ற பேர் எவ்வளவுங்க? ரேட் எவ்வளவு? ஜஸ்ட் 6 ரூபாய். ஸோ இதுல வாங்கினா என்ன லாபம், இதுல எப்படி நமக்கு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இதுல வாங்கினா என்ன லாபம், இதுல என்னென்ன மாதிரியான பிளான் இருக்கு. ஸோ இது எப்படி அப்படின்னு கேட்டா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல வைக்கிறோம்னு வச்சுக்கலாம். பேங்க்ல நிறைய பிளான் இருக்குல்ல, பிக்சட் பிளான் இருக்கு, மாசம் மாசம் வட்டி கொடுக்குற பிளான் இருக்கு, நிறைய பிளான் இருக்கா இல்லைங்களா பேங்க்ல. அதே மாதிரி தான் கிரிப்டோன்னு ஒரு பேங்க் இருக்கு, ஸ்பெசிபிக்கா பில்டெக்ஸ்னு ஒரு பேங்க் இருக்கு. அந்த பேங்க் பேர் தான் ஆர்பிஐ. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 வகையான ஸ்கீம் கொடுக்குறாங்க. ஸோ எந்த ஸ்கீம் வேணா நீங்க என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா? இப்ப நம்ம பணத்துக்கு எது பாதுகாப்பு, நம்ம கிட்ட இருக்கிற பணத்துக்கு யார் பாதுகாப்பு? நம்ம கையில் இருக்கிற பணத்துக்கு நம்ம தான் பாதுகாப்பு. நம்ம பேங்க்ல வச்சிருக்கிற பணத்துக்கு யார் பாதுகாப்பு? பேங்க் தானே பாதுகாப்பு. அந்த மாதிரி இப்ப நான் கிரிப்டோ என் கையிலேயே இல்லையே, செல்லுல தானே இருக்கு, அது எப்படி பாதுகாப்புன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ இந்த கேள்விக்கு முழு பாதுகாப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா பிளாக் செயின் ஒரு டெக்னாலஜி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளாக் செயின் பாதுகாப்பு எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற பேங்க் எவ்வளவு பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்களோ அதை விட பல 1000 மடங்கு பாதுகாப்பு பிளாக் செயின். ஸோ அது டேட்டா ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ண முடியாது, யாராலையும் ஹேக் பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது, கரெக்ஷனும் பண்ண முடியாது. ஸோ இது இவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல்லா இன்னை வரைக்கும் 2008 இருந்து இன்னை வரைக்கும் அன்ஹேக்கபிள் டெக்னாலஜி எதுன்னு கேட்டீங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி தான். ஸோ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி தான் ஒவ்வொரு காலகட்டத்தில் தொழில்நுட்பம் என்ன பண்ணிட்டு இருக்கு, மெருகேறி வளர்ந்துட்டே இருக்கு. ஸோ அதுல இருக்கிற பிளான்ல தான் அதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டியா இருக்கு. அது எந்த விதமான பயமும் தயக்கமும் தேவையில்லை. இதை பத்தி நம்ம டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டேஜ் 1 ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அதில் நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை பத்தி நம்ம குறிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ப நம்ம பில்டெக்ஸ் காயின்ல ஆர்மன்ற ஒரு கம்பெனில நமக்கு என்ன மாதிரி ஸ்டேக்கிங் பிளான் இருக்கு, எப்படி எல்லாம் கம்பெனி ரிட்டர்ன்ஸ் தராங்க அப்படின்றத நம்ம இதில் வந்து நம்ம வெங்கடேஷ் சார் உங்களுக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. எஸ் சார், வெல்கம் சார்.